தை அமாவாசை. ஒளி நினைவுகளின் நாள். ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சந்தோஷமாகவும் கேள்விகள் கேட்க விரும்பும் குழந்தை. ஒரு நாள் அவன் அம்மாவிடம் கேட்டான். அம்மா, இன்று ஏன் வீட்டில் விளக்கேற்றுறீங்க? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க? அம்மா சிரித்தபடி சொன்னாள். கண்ணா, இன்று தை அமாவாசை. இன்று நம்ம முன்னோர்களை நினைத்து நன்றி சொல்லும் நாள். அந்த நேரம் பாட்டி வந்தாள். அவள் கண்ணனை கையில் பிடித்து வெளியே அழைத்தாள். வானத்தில் நிலா தெரியவில்லை. ஆனா பாட்டி சொன்னாள், நிலா தெரியாவிட்டாலும் அது இருக்கிறது. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நம்ம வாழ்வில் அவர்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. பாட்டி வீட்டின் முன் ஒரு சின்ன தீபம் ஏற்றினாள். இந்த விளக்கு அவர்களின் நினைவுக்காக என்றாள். கண்ணன் கவனமாக அந்த விளக்கை பார்த்தான். அவன் மனசுக்குள் நினைத்தான், நம்மை வளர்த்தவர்கள், நம்மை பாதுகாத்தவர்கள் எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறார்கள். அன்று கண்ணன் தன் நண்பர்களுக்கு உணவு பகிர்ந்தான். ஒரு காகத்திற்கு அன்னம் வைத்தான். அப்பொழுது அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். இரவில் அவன் அம்மாவிடம் சொன்னான். அம்மா, தை அமாவாசை என்றால் சோகமில்லை, அது நன்றி சொல்லும் நாள். அம்மா அவனை அணைத்துக் கொண்டு சொன்னாள். அப்படித்தான் கண்ணா, நினைவு இருந்தால் அன்பும் இருக்கும். கதையின் கருத்து: தை அமாவாசை என்பது பயப்பட வேண்டிய நாளில்லை. நன்றி, அன்பு, நினைவு ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கும் நல்ல நாள்.